நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்த்து பார்த்து. இந்த என்னது ஜெம்ஸா? மாத்திரையா? சாப்பிடு. நம்ம வீட்டுக்கு போகாம இங்க வந்திருக்கோம். ஆமாண்டா, இதெல்லாம் விவரமா கேளு. ஆனா கட்டின பொண்டாட்டிய மட்டும் மறந்துரு. என்ன நோப்பா, எப்படிடா நீ தாலி கட்டின பொண்டாட்டிய மறப்ப? தாலி கட்டினா எனக்கு ஒன்னும் புரியலப்பா. தலைலாம் பயங்கர வலியா இருக்குது. வலிக்கட்டும், பரவாயில்ல. நல்லா யோசிடா. அப்பா அப்பா நோப்பாலாம் ஞாபகம் இருக்குது. மீனாட்சி எப்படிடா மறப்ப? மீனாட்சி எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா அது இவ தானே எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அப்படியே உள்ள. சாரி சாரி சாரி. நீ பாரு, நிறைய தமிழ் சினிமால அடிபட்டு போற ஞாபகம் அடிபட்டு தான் வரும்னு பார்த்துருக்கிறேன். அதான் இன்னொரு வாட்டி உன்னை மாடியில இருந்து தள்ளி விட்டுலாமான்னு பாக்குறேன். நான் பாக்குறேன்றேன். கட்டின பொண்டாட்டிய மறந்துட்டு முழிக்கிறத பாரு. சரி சரி, ரொம்ப இன்னைக்கே யோசிக்காத. நாளைக்கு யோசிக்கிறது கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோ. இப்ப படே வா, கொஞ்சம் இறங்கு. அம்மா ரைட். தலபத்திரமா. ஐயோ, பார்த்து பார்த்து. இன்னும் கொஞ்சம் இறங்கி படு. மாப்பிள்ளை படுத்தாச்சா? என்ன சொல்றாரு? அவன் சொல்றதுக்கு என்ன இருக்கு? படுறான், படுத்துட்டான். என்ன சம்பந்தி, ஏன் மாப்பிள்ளை மேல கோபமா பேசுறீங்க? பின்ன என்ன சம்பந்தி, இது வேற வீடு மாதிரி இருக்கே. உன் கண்ணு ஏன் இப்படி இருக்குது? தண்ணி அடிச்சிருக்கிறியா? அண்ணா நகர் டு அரும்பாக்கம் ஆட்டோவுக்கு 50 ரூபாய் தானே ஆகும். அதுக்கு ஏன் 80 ரூபாய் கேட்கறான்? இதெல்லாம் ஞாபகம் இருக்குது. மீனாட்சி ஞாபகம் இல்லைன்னா கடுப்பா இருக்காதா இல்லையா? அவர் என்ன வேணும்னா பண்றாரு? சில சமயம் எனக்கு அப்படிதான் டவுட்டா இருக்குது. நிஜமாவே மறந்துடுச்சா இல்ல கலாய்க்கிறானான்னு கடுப்பா இருக்கு. என்னவாம்மா நீங்க இப்படி போய் சந்தேகப்பட்டு இருக்கீங்க? சாரதாவுக்கு பிறந்த பையன், அவனெல்லாம் ஈஸியா நம்ப முடியாது. சரிக்காங்க சம்பந்தி, எனக்கு ஒரே எரிச்சலா இருக்குது. அவருக்கு ஞாபகமெல்லாம் தன்னால வருமாம்மா. ஒரு 2 நாள் கூட டைம் கொடுக்காம இப்படி மாப்பிள்ளைய போட்டு ரவுண்டு கட்டினா எப்படி மாமா? எனக்கும் அதான் சரின்னு தோணுது. எல்லாம் சரியாயிடும். என்ன மறந்திருக்கலாம், உங்களை மறந்திருக்கலாம், உதச்சு தமிழை மறந்திருக்கலாம். எல்லாரையும் விட்டுட்டு விவகாரமா மீனாட்சியை பார்த்து ஓரியூன்றானே. எனக்கு வயிற்றெல்லாம் கலக்கிடுச்சுங்க. ஏமாம்மா, என்ன எப்படி மாமா மறக்க முடியும்? உங்க பிள்ளைய கொஞ்சம் நெஞ்சமாவா உதச்சிருக்கேன். டேய், அப்படிலாம் பேசாதடா. சாரிப்பா, சாரி. சும்மாதான். சும்மா சொன்னாலும் உண்மை அதுதானே தமிழ். அவன் ஒரு நன்றி கெட்ட பையன். அடிச்ச கையை ஞாபகம் வச்சிருக்கிறான், அணைச்ச கையை மறந்துட்டான் பாருங்க. ஏமாம்மா, இது யார் வீடுமாம்மா? என் ஃப்ரெண்டு வீடு தான். நாளைக்கு early மார்னிங் MRI ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதான் ராத்திரி இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில் ஸ்கேனை முடிச்சுட்டு போகலான்னு பார்க்குறேன். வீட்டில் வேற யாரும் இல்லையாமாம்மா? எல்லாரும் ஊருக்கு போயிருக்கிறாங்க. ஃபோன் பண்ணதும் சாவி பக்கத்து வீட்டில் இருக்கு, வாங்கிக்கோன்னு சொன்னார். நீங்கள் 2 பேர் வேணாலும் வீட்டுக்கு போங்க. நான் நாளைக்கு ஸ்கேனை முடிச்சுட்டு சரவணனை கூட்டிகிட்டு வந்துடுறேன். என்ன சம்பந்தி, உங்களையும் மாப்பிள்ளையும் பார்க்கணும்னு தான் ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கோம். இவ்வளவு தூரம் வந்துட்டு கூட இல்லாம ரெஸ்ட் எடுக்கிறது நல்லாவா இருக்கு? தமிழ், எனக்கெல்லாம் ஒரு வேலையும் இல்லை. மாப்பிள்ளைக்கு சரியானது தான் நான் ஊருக்கு போறதா பிளானே. சரவண மீனாட்சியை மறந்துட்டாங்கிறது காமெடியா சீரியஸான்னு தெரியலையே. இந்த ஆளு வேற அதுல எந்த வகைரான்னு தெரியலையே. ஏண்டி பெத்த புள்ள பழச மறந்துட்டு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு உட்காந்துட்டு இருக்கான். உனக்கு அது காமெடியா தெரியுதா? ஏங்க அடிச்ச அடியில கண்ணம் வலிக்குதுங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், அது எனக்கு காமெடியா தான் இருக்குங்க. அடி
பாவி. ஆமாங்க, இதே மேட்ர நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும்னு படமா எடுத்தா சிரிக்கிறோம்ல, அது நம்ம வீட்ல நடக்கிறப்ப மட்டும் ஏங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க? பேசுடி பேசு. ஏன் பேச மாட்ட? இப்ப நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. அது எப்படிங்க? சரவண உங்களை கரெக்டா கண்டுபிடிக்கிறான். வெள்ளை வேட்டிய பார்த்து மாமா என்ன வேட்டியில கரை இருக்கேன்னு. கல்யாணத்துக்கு முதல் நாள் அவனை அடிச்சு பெண்டு கட்ட அவன் அண்ணனை கூட மச்சான் மச்சான் மச்சான்னு பேசிக்கிறான். ஆனா அவளை பார்த்து யாருன்னு கேட்டான் பாருங்க, அதான் ஹைலைட் காமெடி. அதாண்டி எனக்கு கூட கொஞ்சம் டவுட்டா இருக்குது. உன் பிள்ளைக்கு உண்மையிலேயே மீனாட்சியை அடையாளம் தெரியலையா, இல்ல நடிக்கிறானோ? ஏங்க பச்சை புள்ளங்க அது, அத போய் நடிக்குதான்னு கேக்குறீங்க? இன்னார்தான் மாமா இன்னார்தான் மச்சனன்னு தெரியறப்பா, தொட்டு தாலி கட்டின மீனாட்சியை மட்டும் தெரியலையா? இல்லங்க, டம்முன்னு விழுந்தால அதுல மீனாட்சி ஞாபகம் மட்டும் தெரிச்சு வெளியே போயிருக்குமோ? ஏண்டி அது என்ன சரவணன் தலையா இல்ல பீங்காம் பாத்திரம் மாதிரி விழுந்ததும் கைப்பிடி மட்டும் தெரிச்சு போறதுக்கு? ஏங்க அடுத்து என்ன நடக்கும்னு பார்க்க எனக்கு ஆர்வமா இருக்குங்க. இருக்கும், ஏன் இருக்காது? அவன் இங்க உச்சக்கட்ட டென்ஷன்ல இருக்கிறான். உனக்கு அடுத்து என்னன்னு தெரியணுமா? ஆமாங்க, நானும் உச்சக்கட்ட டென்ஷன்ல தாங்க இருக்கேன். என்னதான் ஆகும்னு. பெருசா ஒன்னும் ஆகாது. போட்டோ கிட்ட காட்டி இதுதான் மேட்டர்னு சொன்ன அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு போகுது. வரலன்னா வரலன்னா என்ன, புதுசா இதுதான் மீனாட்சின்னு அறிமுகப்படுத்தி வாழ ஆரம்பிக்க வேண்டியதுதான். சிரிக்காதடி, கடுப்பாவது. என் புள்ள அடிக்கிற கூத்த பார்த்து என்னால சிரிக்காம இருக்க முடியலங்க. ஐய், இந்த வாரம் மீனாட்சியை மறந்தவன் உன்னையும் என்னையும் மறக்கிறதுக்கு எவ்வளவு நேரடி ஆகும்? என்ன வளர்றீங்க? ஆமாண்டி, இப்ப அடிபட்டதுல மீனாட்சியே தெரியல. 4 நாள் கழிச்சு அவன் நிலைமை மோசமாயி உன்னையும் என்னையும் நீங்க யார் அப்படின்னு கேட்டா என்னடி செய்வ? இந்த பாலுக்கும் அவுட் ஆக மாட்டேன்றாளே, ஏன் சிரிக்கிற? ஏங்க அவன் என்னைக்கு மீனாட்சிய பார்த்தானோ அன்னைக்கே உங்களையும் என்னையும் மறந்துட்டாங்க. இப்போ அந்த மீனாட்சிய மறந்தா பாருங்க. ஐயோ ஐயோ, அவனோடு ஒரே நகைச்சுவையாக இருக்கிறது. போங்கள். நான் டாக்டர் கிட்ட பேசினேன், இன்னும் 2-3 நாள்ல நார்மல் ஆயிடும் தான் சொல்றாரு. இந்த ஆறுதல் கதையை உங்க மரும கிட்ட வேணா சொல்லுங்க, என் கிட்ட சொல்லாதீங்க. ஏண்டி, கடைசி வரைக்கும் அவன் கூட இருந்து அவனை பார்த்துக்க வேண்டியது அவதான். அது எப்படி நீ மறந்துட்டு பேசுறன்னு எனக்கு புரியல. அவன் என்ன மறக்கலாம் இல்ல உன்னை மறக்கலாம், ஆனா அவளையே மறந்துட்டான்னா கஷ்டம் அவளுக்கு இல்ல அவனுக்கு தான். அது எப்படிங்க அடாத மழையிலையும் விடாத கொடை பிடிக்கிறீங்க? உண்மையான பாச நேசம் மனசுல இருந்தா அவன் எப்படிங்க மறப்பான்? தலையில அடிபட்டு ஒருத்தரை மறக்கிறதெல்லாம் ஒரு வியாதிடி. லைலா மஜ்னுவா இருந்தாலும் அவங்க தலையில அடிபட்டா இப்படித்தான் ஆகும். நம்ம வீட்ல நடந்த கதையை விடுங்க. நாளைக்கு ஆபீஸ்ல அவனுக்கு என்னென்ன தெரியுதோ, யார் யார ஞாபகம் இருக்கோ தெரியலையே. ஆமாடி, அது வேற ஒரு பிரச்சனை இருக்க. ஏங்க வேணா ஒரு டெஸ்டுக்கு மேகிய ஒன்னா வரவழைச்சு அவனுக்கு யாருன்னு தெரியுதான்னு பாப்போமா? உனக்கு ஏண்டி இந்த கொலை வெறி? இல்லங்க, அந்த மீனாட்சி அவுட் ஆயும் நான் இன்னும் அவுட் ஆகலன்னு அழுகுனி ஆட்டம் ஆடுவா. சரவணன் மட்டும் மேகிய பார்த்ததும் என்ன மேகி எப்படி இருக்கேன்னு கேட்டுட்டான் வைங்க, உடனே மீனாட்சிக்கு 3rd அம்பையர்ல இருந்து அவுட் கொடுத்து அவ அவுட் ஆனதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இன்னொரு பெரிய பிரச்சனையை யோசிக்காம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறியம்மா. என்ன என்னங்க? அவனுக்கு ஆளுங்களை ஞாபகப்படுத்துறத விடு. எப்படி சாப்பிடுறது, எப்படி குளிக்கிறது, எப்படி எப்படி அதெல்லாம் ஞாபகத்துல இருக்குதோ இல்லையோ தெரியலையே. என்னங்க என்னென்னமோ சொல்லி வயித்துல புளிய கரைக்கிறீங்க. ஆமாண்டி, நீதான் சரவண மீனாட்சியை மறந்துட்டான்னு சந்தோஷத்துல கொக்கரிக்கிற. இப்ப இதெல்லாம் அவன் மறந்துட்டான்னு வச்சுக்கா, நீ தானம்மா அவனை பாத்துக்கணும். என்னங்க சொல்றீங்க? ஆமா, அவனை குளிப்பாட்டுறதுல இருந்து சாப்பாடை ஊட்டி பக்கத்துல இருந்து பாத்துக்கிற வரைக்கும் எல்லாமே நீ தானே செய்யணும். ஏண்டி வாய பொளக்குற? அதெல்லாம் நான்
எதுக்கு செய்யணும்? அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அவ தான் கூடவே இருக்கா, அவ தான் இதெல்லாம் செய்யணும். அவன்தான் அவளையே மறந்துட்டானே. என்னங்க ஆடி பாடி அவனுக்கு மீனாட்சி ஞாபகம் கொண்டு வர்ற வழியை பாரு. இல்லன்னா ஆப்பு உனக்கு தான். இப்போ உனக்கு கவலையா இருக்குமே. ஆமாங்க. அதுதான் எனக்கு வேணும். நல்லா வேண்டிக்கோ, உன் புள்ள சீக்கிரமா குணமாகணும்னு. அப்புறம் என்ன நடந்தாலும் சிரிக்கிற பாரு, அத முதல்ல நிப்பாட்டு. லூஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. சாரி. எதுக்கு? இல்ல, கைப்பட்டுடுச்சு, அதுக்கு தான். என்ன கிண்டலா? இல்லங்க, தெரியாம பட்டுடுச்சு. நான் யாரு? நான் யாரு? என் வைஃப். அப்படியா? ஆமா. எப்படி சொல்றீங்க? சொல்லுங்க, எப்படி சொல்றீங்க? அப்பா சொன்னாரு. அப்போ உங்களுக்கா தெரியல? எதுவுமே ஞாபகம் இல்லையா? என் அப்பா தெரியுது. உங்க அப்பான்னு இல்ல, என் மாமனார்னு தெரியுது. உங்க மாமனார் ஞாபகம் இருக்கு, மச்சான் ஞாபகம் இருக்கு. ஆனா அவங்க வீட்டு பொண்ணு, உங்க வைஃப், என்ன ஞாபகம் இல்லல்ல? தெரியல தானே? என்ன பொண்ணு பார்க்க வந்தது, நம்ம வெளியே போனது, சண்டை போட்டது, இப்படி எதுவுமே ஞாபகத்துல இல்ல? சாரி. சாரினா? இல்ல, ஞாபகம் இல்ல. வேற என்ன ஞாபகம் இருக்கு? அப்படின்லாம் இல்ல. மாமா மச்சாலாம் தெரியுதுல்ல, அவங்கள பத்தி என்ன ஞாபகம் இருக்கு? அவங்க தான் தெரியுது, ஆனா வேற எதுவும் ஞாபகம் இல்ல. என்ன தெரியாம எப்படி அவங்கள மட்டும் தெரிய முடியும்? இங்க பாருங்க, நான் வேணும்லாம் உங்களை மறக்கல. எனக்கு நிஜமாவே ஞாபகம் இல்ல. ஒண்ணு கூடவா ஞாபகம் இல்ல? நான் கண்டிப்பா முயற்சி பண்றேன். ஐயோ ப்ளீஸ், வருத்தப்படாதீங்க. வருத்தப்படாதீங்க. ஏங்க, ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா? நீ வாடி பொடின்னு பேசுறப்பெல்லாம் உன்கிட்ட சண்டை போட்டிருக்கேன், மரியாதையா பேசணும் கோவப்பட்டிருக்கேன். இப்போ வாங்க போங்கன்னு தள்ளி நின்னு மரியாதையா பேசுறப்போ சந்தோஷப்பட முடியல. வாடி பொடின்னு உரிமையா பேச மாட்டியான்னு மனசு ஏங்குதுடா. ஏங்க, எனக்கு புரியுதுங்க, இது ஒரு பெரிய விஷயமே இல்ல, நான் சரி பண்ணிக்கிறேன். நிஜமாவே என் முகம் உன் நினைப்புல இல்லையா சரவணா? உனக்கும் எனக்கும் நடுவுல சின்ன சின்னதா எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, அதுல ஒண்ணு கூடவா ஞாபகம் இல்ல? நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி யோசிச்சு. அப்போ இப்ப எதுவும் இல்ல. சாரி சரவணா. டேய் சரவணா, இப்படி இந்த உலகத்துல உன்னை கூப்பிடுற ஒரே பொண்டாட்டி, சாரி, ஒரே பொண்ணு நான் தான். அது கூடவா உனக்கு ஞாபகத்துல இல்ல? சாரிங்க. எதை கேட்டாலும் இது ஒரு பதில், சாரி சாரி. நீ அடிபட்டு படுத்திருந்தப்ப கூட கண்ணு முழிப்ப,
மீனாட்சின்னு கூப்பிடுவேன்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருந்தேன். ஆனா இது என்னடா இப்படி? அழாதீங்க. நான் என்ன யாரோ ஒருத்த மாதிரி எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டாம். அது இல்லைங்க, நான் சீக்கிரம் என்னாச்சு? என்னப்பா அழுகிறியா? இல்லண்ண, என்னாச்சு? அழலண்ண. என்னப்பா நீ இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டுக்கிட்டு? அதான் டாக்டர் தெளிவா சொல்லியிருக்காரு. என்னாச்சு? உன் வாழ்க்கையில ஏதாவது ஒன்று ஈஸியாக நடந்திருக்கா? எல்லாமே உனக்கு பெரிய போராட்டம் தான். ஆனா எல்லாமே கடைசியில் சுபந்தாமா. என்னாலையும் நடந்ததெல்லாம் நம்ப முடியல. இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு தோணுதுமா. ஆனாலும் கூட துளி கூட உனக்கு தப்பாவோ உனக்கு எதிராவோ எதுவுமே நடக்குதுன்னு எனக்கு தோணலப்பா. மீனாட்சி எவ்வளவு தைரியமான பிள்ளை. நீ போய் என்ன தமிழ், என்னாச்சு? இல்லப்பா, சும்மாதான். எதுக்கு ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு? ஒன்றும் இல்லப்பா, மீனாட்சி கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டு இருந்துச்சு, அதான். என்னம்மா, என்னாச்சு? என்னப்பா எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறீங்க? என்ன சரவணனுக்கு தெரியலப்பா. அம்மாடி, மாப்பிள்ளை தெய்வ புண்ணியத்துல உசுரோடு எந்திரிச்சு வந்தது பெரிய விஷயமா. அப்போ என்ன மறந்தது பரவாயில்லன்னு சொல்றீங்களா? அது இல்லம்மா. எப்படிப்பா அவன் என்ன மறப்பா? அதாம்மா நானும் கேட்கிறேன், எப்படி மறக்க முடியும்? கண்ணு முடிச்சு 2 நாள் தானே ஆகுது, திடீர்னு சம்பந்தமே இல்லாம பேசுறாரு. நேற்று ராத்திரி அவங்க அப்பா கிட்ட காலேஜ் போகணும்னு ஏதேதோ சொல்லியிருக்காரு. மீனாட்சி அதே தாம்மா நானும் சொல்றேன். டாக்டர் அதுதானே சொல்றாரு. நிறைய மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதே பாதி மயக்க மாற்றி இருக்குன்றாங்க. ஒரு 4 நாள் போனால் எல்லாம் சரியாயிரும்னு சொல்கிறாங்கப்பா. ஆமாம்மா, நானும் எம்எம்சியில் வேலை பார்க்குற வேலு மாமா கிட்ட பேசினேன். அவரும் இது சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்காரு. இப்போ புத்தி குழம்புன குட்டை மாதிரி தான் தெரியும். அதில் ஒரு விஷயம் தெரியும், இன்னொரு விஷயம் தெரியாது. கொஞ்சம் தெளியட்டுமா, எல்லாம் சரியாயிடும். உங்க யாரையும் தெரியலன்னா பரவாயில்லப்பா, உங்க எல்லாரையும் தெரியுது. என்ன மட்டும் எப்படிப்பா தெரியலன்னு சொல்றான்? என்னப்பா நீ அதவே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு? போய் மாப்பிள்ளோட உட்காந்து பேசு. டாக்டரோட அதே தான் சொல்கிறாரு. ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகும்ப்பா, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. என்ன அண்ணன் வரைக்கும் தெரிஞ்சவருக்கு ஒன்றை தெரியாமல் போகுமா? கொஞ்சம் நிதானமாக யோசிச்சா எல்லாம் ஞாபகத்துக்கு வருமா? என்ன சமாதானம் பண்ணதானே இதெல்லாம் சொல்றீங்க? சத்தியமா இல்லைப்பா. நீ மாப்பிள்ளையும் எப்படியெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிச்சுங்கிட்டு எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியுமே. அடுத்த ஜென்மத்தில் கூட நீங்கள் 2 பேரும் பிரியவே முடியாதுன்ட்டு நாங்கள் நினச்சிட்டு இருக்கேன். நீ என்னடா இதை போய் பெரிய பிரச்சனை நினச்சிட்டு இருக்க? எல்லாம் சரியாயிரும், நல்லாத. அப்பா, சௌந்தர்யா கூப்பிடுறா. அவங்களுக்கு எதுவும் சொல்லலையா? இல்லைப்பா, எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சுண்டா. சரி, போய் பேசு. பா, என்னப்பா சொல்கிறது? அவங்களும் மாப்பிள்ளையை பார்க்க வரணும்ல, டிக்கெட் போடுறேன், கிளம்பி வாங்கன்னு சொல்லு. ஆமாம், சீரியஸ்ன்னு எதுவும் சொல்ல வேண்டாம், கிளம்பி வர சொல்லு, பேசிக்கலாம். சரிப்பா. அப்பா, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. எல்லாம் சரியாயிடுமா. இதெல்லாம் இல்லைன்னா வாழ்க்கையோட தத்துவமே நமக்கு புரியாமல் போயிடுமா. கஷ்டமே வரக்கூடாதுன்னு எந்த கடவுள்கிட்டையும் கேட்க முடியாதுமா. அந்த கஷ்டத்தை வேணா கொடு, ஆனால் அதை தாங்கிக்கிற சக்தியும் மனோதைரியத்தையும் சேர்த்து கொடுன்னு தான் கேட்க முடியுமா. எல்லாமே போராடி தான் உனக்கு கிடைச்சது, இதுவும் சரியாயிடும், கவலைப்படாதம்மா. மாப்பிள்ளையால எப்படி உன்னை மறக்க முடியும்? அப்படி நடந்தா இந்த உலகத்துல எதுக்குமே அர்த்தம் இல்லை. சரியாயிடுமா, போ. தனியா நின்றுட்டு வருத்தப்படாம மாப்பிள்ளையோட போயிரும்மா, எல்லாம் சரியாயிடும். முருகா, இது என்ன இப்படி ஒரு சோதனை? என் பிள்ளைக்கு அவ சந்தோஷத்தை திருப்பி கொடுப்பா.
உங்கள் விஜய். அச்சச்சோ. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லனா யாரும் இல்லடா. உன் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் பாடல் இது. என்ன 3வது பாட்டு மட்டும் அம்மா பாட்டு இல்லையேன்னு பாக்குறியா? அது உனக்காக என்னோட ஸ்பெஷல் டெடிகேஷன். புரியல? சிச்சுவேஷன் சாங்கு. இப்ப என்னத்த வேணும் உங்களுக்கு? 4 இட்லி கொஞ்சம் கெட்டி சட்னி குடு. ஏன் மீனாட்சி, வழக்கமா ஆபரேஷன் முடிஞ்சு கண்ணை முழிக்கிறவங்க நான் எங்க இருக்கேன்னு கேட்பாங்க. இவ வார்டு பாயோ நர்ஸையோ கரெக்டா கேட்டவன் உன்னை பார்த்து ஹூ ஆர் யூன்னு கேட்டான் பாத்தியா? வெச்சான்ல இந்தியன் தாத்தா ஆப்பு. நில்லடி. எங்கடி போற? நான் பால் போடுறப்போ நீ மட்டும் 10 ஓவர் பேட்டிங் பண்ணல, சந்தோஷமா 6 4 வெளுத்து வாங்கின. இப்ப நான் பேட்டிங்னதும் ஆட்டம் வரலன்னு அலுவனி ஆட்டம் ஆடுற. எங்கேயும் போக கூடாது. இப்ப ஏன் காஜு 10 ஓவர் நான் பேட்டிங் பண்ணாம விட மாட்டேன். மீனாட்சி, இந்த காதல் கோட்டை படம் பார்த்திருக்க? அஜித்தோ தேவயானையும் ஒருத்தர் பார்த்துக்காமலே லவ் பண்ணுவாங்களாம். கடைசியா கிளைமேக்ஸ்ல அஜித் போட்ட ஸ்வெட்டரை வச்சுதான் இவன் தான் நம்முடைய காதலன்னு கண்டுபிடிச்சு அவனோட சேருவா. இப்படி நான் பார்த்த காதல், பார்க்காத காதல், டெலிபோன் காதல், போன ஜென்மத்து காதல்னு எத்தனையோ விதமான காதலை நான் பார்த்திருக்கேன். ஆனா உன்னோட மாதிரி ஒரு டுபாக்கூர் காதலை நான் பார்க்கவே இல்லம்மா. ஏண்டி, உங்களுக்குள்ள ஆழமான காதல் இருந்ததுன்னா அவன் மனசுல ஆழமா நின்னு இருக்கணும்ல. அவன் கண்ணு முழிச்ச உடனே எங்க பொட்டாட்டி தேடி இருக்கணும்ல. நீ இப்படி எப்ப பாரு சண்டை போட்டதுனால என் புள்ள மனசுக்குள்ள உன் பேர்ல வெறுப்பு தாண்டி இருக்கு. அதான் அம்மா அப்பா ஆட்டுக்குட்டி வரைக்கும் கண்டுபிடிச்சவன் உன்னை பார்த்து யாருன்னு கேட்டான். ஏன் மீனாட்சி, இந்த பேன் கார்டு, ஐடி கார்டு, ஓட்டர் ஐடி இதெல்லாம் வச்சிருந்தேனா கொண்டு போய் காட்டு. நான் தான் மீனாட்சி, நான் தான் மீனாட்சி, நான் தான் மீனாட்சி. இல்ல நீங்க 8வது எபிசோட்ல போனீங்களே குறுக்கு தெரு கோயிலு ஆரியாஸ் ஹோட்டல்னு, அங்க ஒன்னா கூட்டிட்டு போய் காட்டுறியா? அங்க ஒன்னா பழைய ஞாபகம் வருதான்னு. அப்ப கூட என் புள்ள ஆறி போன அந்த சாம்பார் சோத்தை கண்டுபிடிப்பான தவிர உன்னை பத்தி அதுவும் இல்லையா? உனக்கு ஒரு சூப்பர் ஐடியா தரேன். சரவண முன்னாடி போய் நின்னு சாரா மீன் சாரா சாரா ஓ மீன் சாரா ஓ மீன் சாரோ ஆட்ரா ராமா ஆட்ரா ராமா தாண்டா ராமா தாண்டா ராமா ஆட்ரா ராமா ஆட்ரா ராமா போஸ்ட் கம்பத்துல மோதி பாரு. அப்படியாவது அவனுக்கு உன்னை பத்தி தெரியுதான்னு பாப்போம். அப்ப கூட என் புள்ள ஐயோ பாவம்னு சாப்பாடு பொட்டலத்தை கையில குடுத்துட்டு ட்ரெயின் ஏறி போயிட்டே இருப்பான். இதுல ஏலேலோ ஏலேலோலோலோன்னு ரிங்டோன் இருக்கு. அத போட்டு விட்டுட்டு அவனை நல்லா உத்து பாரு. அப்பவும் உன்னை தெரியலன்னா உன் காதல அந்த கடவுளால கூட காப்பாத்த முடியாது. ஏத்த என் மேல உங்களுக்கு இறக்கமே இல்லையா? காதலிச்சவ, தொட்டு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டவ, உன்னை யாருன்னே தெரியலன்னு சொன்ன வேதனையில இருப்பாளேன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க. உங்க புள்ளை என்ன மறந்துட்டாங்கிறத விடுங்கத்த. உங்க புள்ளைக்கு பிறக்கிறது ஏதோ ஒரு வியாதி, அவனோட மூளை பாதிக்கப்பட்டிருக்கு. அத பத்தி கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஏன் மீனாட்சி, அவன் என்ன பார்த்து யாருன்னு கேட்டிருந்தா வருத்தப்படுவேன்.
அவன் கேட்டது ஒன்ன பார்த்து தானே. இதுல நான் என்ன வருத்தப்பட வேண்டியிருக்கு? பார்த்த உடனே பொங்கி உள்ள இருந்து பொங்கி வந்த காதல்னு சொன்னீங்க. உன்னை பார்த்தது அவனுக்கு வரலையே. வேணா அவன்கிட்ட போய் நான் தான் உன் பொண்டாட்டி, உன் கூட தான் வாழ்வேன்னு கெஞ்சி பாரு. அப்ப கூட வாழணுமேங்கிற கட்டாயத்துலதான் வாழ்வான தவிர அவனுக்குள்ள அந்த பழைய காதல் இருக்காது. நீங்களும் இந்த ஆணவமா அலையறத விட்டுட்டு அடக்கமா வாசி. எப்படி அதை சரி பண்ணலாம் யோசி. மீனாட்சி, என்னங்க மீனாட்சி? என்ன மீனாட்சி பாக்குற? கையெடு. என்னம்மா? என்னடி? கையெடுறா. இன்னும் நான் யாருன்னு உனக்கு தெரியல தானே? தெரியாமையா சொல்றேன்? நான் யாரு? மீனாட்சி. மீனாட்சி தான். நான் யாரு? நீங்க என் பொண்டாட்டி. நாங்க உங்க பொண்டாட்டியா? ஆமாங்க. ஆமாடி. இல்ல, எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. அப்படியா? நீங்களும் நானும் திருநெல்வேலியில முதல்ல ஒரு கோவிலுக்கு போனோமே, அது எந்த கோவில்? என்ன क्वेश्चन டஃபா இருக்கா? இல்ல, இதெல்லாம் யாராச்சும் மறப்பாங்களா? நாம முதல்ல போன கோயில் அது அது நெல்லையப்பர் கோயில். அதான் கரெக்டா சொல்லிட்டல. அப்புறம் என்ன? கையடுறா. மீனாட்சி, கையடுறாங்கறல. நீ என்ன யாரோன்னு நினைச்சுக்கிட்டு தயக்கமா கையை தொடுற. எனக்கு அது வேற யாரோ தொடர மாதிரி இருக்குடா. என் மேல பரிதாபப்பட்டு எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு போய் சொல்லாத சரவணா. எனக்கு ஞாபகம் இல்லை தாங்க. ஆனா உங்களை பாக்குறப்ப, நீங்க தவிக்கிறத பாக்குறப்ப, உங்க கண்ணீரை பாக்குறப்ப, இதை விட ஒரு நல்ல மனுஷி கிடைக்க மாட்டான்னு எனக்கே தோணுது. சரி பண்ணிக்கலாங்க. நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். இல்ல, எனக்கு என் சரவண வேணும். என்னோட பழைய சரவண வேணும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தாண்டி என் பொண்டாட்டின்னு சொன்ன அந்த பழைய சரவண எனக்கு வேணும். இது அவன் இல்ல. இவ என்னோட அழுகையை பார்த்துட்டு என்னை காதலிக்கிறேன்னு போய் சொல்றான். இவனை என்னால காதலிக்க முடியாது. புதுசா என்னால இவனை காதலிக்க முடியாது. அந்த சரவணனை மறந்துட்டு என்னால இந்த சரவணனை காதலிக்க முடியாது. ரெண்டும் ஒண்ணுதானுங்க. அது எப்படி ஒண்ணாகும்? என்னோட சரவணை இது இல்லையே. இப்பதானே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம்லாம் வருது. போய், உனக்கு ஞாபகம்லாம் எதுவும் வரல. வரும். வரட்டும், அப்ப ஏத்துக்கிறேன் உன்னை. அடம் பிடிக்கிறேன்னு நினைக்காத. அந்த சரவணனை தவிர வேற யாரையும் என் மனசால கூட நினைச்சதில்ல. நீயும் நானும் வாழ்ந்த வாழ்க்கை உண்மைனா, நமக்கு நடுவுல இருந்த அந்த காதல் உண்மைனா, உலகத்துல யாருக்குமே இல்லாத நெருக்கம், அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சுன்னு நம்ம நம்பினது உண்மைனா, எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சது அந்த கடவுள் தாங்கிறது உண்மைனா, நானா எதையும் சொல்ல மாட்டேன். நீயே அதை உணரணும். உணர்ந்து பழைய சரவணனா என்கிட்ட வரணும். அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். நம்ம காதல் உண்மைனா அது நம்மள சேர்க்கட்டும். இல்லனா நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அப்படியே நடக்கட்டும். எப்படி மறந்தேன்? கொஞ்சம் ஞாபகமே வர மாட்டேங்குது.